இப்போ வந்து அனப்ளாஸ்டிக் அனீமியா ஏப்ளாஸ்டிக் அனீமியா பற்றி பார்க்க போகிறோம். ஏப்ளாஸ்டிக் அனீமியானா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி பேரன்கேமேட்டஸ் ஹைப்பர் செல்லுலாரிட்டி ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து அனப்ளேஷியா ஆஃப் தி போன் மேரோ. போன் மேரோவில் வந்து ஹைப்போ செல்லுலாரிட்டி, அதாவது பேரன்கேமேட்டஸ், அதுக்கப்புறம் வந்து பேன்சைட்டோபினியானா என்னதுன்னா இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் அனீமியா, லுக்கீமியா, அதுக்கப்புறம் லுக்கோபீனியா, த்ரோம்போசைட்டோபினியாவோட ஒரு காம்பினேஷன் தான். எல்லாமே வந்து டிக்ரீஸாக தான் இருக்கும். ஒரு டிக்ரீசிங் ஹீமோக்ளோபின், டிக்ரீசிங் லியூக்கோசைட், டிக்ரீசிங் பிளேட்லெட், இது மூலிமா வரக்கூடியது. இது வந்து என்னதுன்னா அனப்ளாஸ்டிக் அனீமியா இஸ் அ சிவியர் லைஃப் த்ரெட்டனிங் symptoms which is production of the erythrocytes and WBC and plateletல வந்து ஃபெயில் ஆகிறதுனாலையும் இந்த ஏப்ளாஸ்டிக் வந்து these are the ஏஜ் குரூப் போத் ஜெண்டருக்கும் வரும். அதுக்கப்புறம் ஏஜ் கிளினிக்கல் ஃபீச்சர் போட்டு ஏஜ்னு போட்டோன்னா the failure of bone marrow is a precursor to produces to the bone marrow வந்து ஒரு considerable hypocellularity of the மேரோவில் வந்து ஹைப்போசெல்லுலாரிட்டி இருக்கிறதுனாலையும் எத்தியாலஜி வந்து எது மூலிமா வருதுன்னா இது வந்து மோர் காமனாக வந்து இன்ஹெரிட்டனால வரக்கூடியது. அதுக்கப்புறம் அக்வர்டு வந்து இடியோபேத்திக் ட்ரக் மூலிமா வரும். இது வந்து 65% ஆஃப் த இடியோபேத்திக்கில் வந்துடுது. இட் இஸ் இந்த ட்ரக் வந்து டஸ் நாட் ரிலையபிள் அண்ட் தி சைட்டோடாக்சின் ட்ரக் இஸ் immunized to the radiation of the timing duration. Anaplastic is recovery is depending upon the dose and recovery up to the except to the whole body. அதுக்கப்புறம் வந்து irradiation to the அதுக்கப்புறம் கீமோ, அதுக்கப்புறம் therapeutic ட்ரக், அதுக்கப்புறம் வந்து ஐடோசிமெட்ரிக்கில் வந்து இஸ் அ அன்பிரடிக்டபிள் ட்ரக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிபாடி, ஆன்டி எஃபிலெட்டிக். அதுக்கப்புறம் தீஸ் ஆர் த ஏஜென்ட். இந்த ஏஜென்ட்லாம் வந்து டு ஃபெயில் தி போன் மேரோ வந்து இதாகுது. என்னென்ன மாதிரினா வந்து சைட்டோடாக்சிக் ட்ரக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸு, ஆன்டி கன்வல்சன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சல்ஃபோனமைட்ஸு, அதுக்கப்புறம் ஏப்ளாஸ்டிக் அனீமியா வந்து ரெக்வயர் ரேடியேஷன், அதுக்கப்புறம் கெமிக்கல் பென்சின் அண்டு பாலிசிடேஸ் வைரஸ்னால் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிட்டிக் ஏ, அதுக்கப்புறம் வந்து நான் ஏ, அதுக்கப்புறம் வந்து நான் பி, ஹெப்பாட்டிட்டிஸ் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ், இபி வைரஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பெராவோ வைரஸ், அதுக்கப்புறம் வந்து இம்யூனில் இருக்குது. இன்ஹெரிட்டட் வந்து அதுக்கப்புறம் ஃபேன்சி அனீமியா, அதுக்கப்புறம் ஃபேன்கோனி அனீமியா வந்து இன்ஹெரிட்டடாக இருக்குது. இப்போ பேத்தோஜெனசிஸ் நம்ம பார்த்துட்டோன்னா இது வந்து ஆப்சன்ஸ் இன் தி டிஃபெக்டிவ் ஸ்டெம் செல்ஸில் வந்து ஒரு பொட்டென்ஷியல் மெக்கானிசம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லேட்டன்ட் ஸ்டேஜ் தெரப்பி, ஜெனட்டிக் ஃபேக்டரில் வந்து ப்ளே த ரூலில் வந்து ஒரு ஹை இன்சிடென்ட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து HLA-11ஓட அதுக்கப்புறம் ஹிஸ்டோ கிளாம்ப் ஆன்டிஜென்னால் வரக்கூடியது, இம்யூனோ சப்ரஷன்னாலையும். தென் அப்நார்மல் செல் அண்ட் செல்ஃப் க்யூர் அண்ட் கிளினிக்கல் கோர்சஸ் ஆஃப் தி அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் டிபெண்டிங் அப்பான் த அதுக்கப்புறம் பேலன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இஃப் த இம்யூன் மெக்கானிசம் இஸ் ஸ்ட்ராங் தேர் வில் பி த சிவியர் அதுக்கப்புறம் வந்து பேன்சைட்டோபினியா வருது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து லோ ஆர்பிசி லெவல் பார்த்தோன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஃபெட்டிகு, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங், டெசினஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து கோல்ட்னஸ் அண்ட் ஹேண்ட் அண்ட் ஃபீட்டு, பேலர் அண்ட் செஸ்ட் பெயின் அண்ட் லோவர் WBC லியூக்கோசைட், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பிளேட்லெட் த்ரோம்போசைட்டோபினியா. WBC லியூக்கோபினியாவில் வந்து ஃபீவர், இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஃப்ளூ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் த்ரோம்போசைட்டோபினியா வந்து ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொலாங்டு ப்ளீடிங் இருக்கும். ஈஸி டிஷப் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதெல்லாமே இருக்குது ஓரலில் ஹெமட்டாலஜிக்கல் ஃபைண்டிங்கில் வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்ப்பாங்க. பேரன்கேமேட்டஸ், அக்கறம் பேன்சைட்டோபினியா வந்து WBC, ஹீமோக்ளோபின், பிளேட்லெட் பார்ப்பாங்க. தென் வந்து பிஎம், அதுக்கப்புறம் ஆஸ்பிரேஷன், பிஎம் பயாப்சி, பிஎம் ஆஸ்பிரேஷன் வந்து பண்ணி பார்ப்பாங்க. போன் மேரோ பயாப்சி இதெல்லாமே பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெமட்டாலஜிக்கல் ஃபைண்டிங் பார்த்தோன்னா போன் மேரோவில் வந்து ஹைப்போசெல்லுலாரிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மல் செல் 50% தான் வந்து நார்மல் செல்ஸாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா வந்து வித்ட்ராவல் ஆஃப் தி எத்தியாலஜிக்கல் ஏஜென்ட் ஏதாச்சும் வித்ட்ரா பண்ணணும். சப்போர்ட்டிவ் கேர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து போன் மேரோ ஆக்டிவிட்டியில் வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரெட்னிசலோன், அதுக்கப்புறம் வந்து
சைக்ளோஸ்போரின், அதுக்கப்புறம் ஸ்ப்ளீனோமெகாலி, அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஆன்டி அதுக்கப்புறம் செல்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரோஜென்ஸ் அந்த க்ரோத் ஃபேக்டரை வந்து கொடுக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் இது வந்து இன்ஹெரிட்டட் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஃபான்கோனி அனீமியா. இதுக்கு வந்து என்னென்னா ஸ்கெலிட்டல் அசோசியேட்டட் சிண்ட்ரோம் அனாமலிஸ் இருக்குது. ஆட்டோசோமல் ரெசசிவ் ஜீன் டிஎன்ஏல வந்து ஒரு மியூட்டேஷன் இருக்குது, இதை வச்சு கொடுக்குது. இன்ஹெரிட்டட் அனிமியா வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த இன்ஹெரிட்டட் அனிமியா. இந்த இன்ஹெரிட்டட் அனிமியா வந்து ஃபேன்கோனி அனிமியா வந்து அசோசியேட்டட் சிண்ட்ரோமாக வந்து ஏப்ளாஸ்டிக் அனிமியாவாக இருக்கும். இது வந்து டீச்சருக்கு வந்து காஃபே ஓலி ஸ்பாட்ஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து ஏப்ளாஸ்டிக் அனிமியா.